வணக்கம் 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 வணக்கம். இப்போ நாங்கள் திருப்பி கன்பராவுக்குள்ளே பார்லிமெண்ட்டில் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? எங்கேன்னா முக்கியமான ஒரு இடம். இங்கே இருக்கிற அந்த கோயின்ஸ் இதுகள் எல்லாம் கோயின்ஸ் தயாரிக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இங்கே இந்த தால்காஸ் அதுகள் இல்லையாம், கோயின்ஸ் மட்டும்தானா. அதுகளை வந்து இங்கே தானே அடிக்கிறதான்னு சொன்னார். அதை எடுத்து சுற்றி காட்டுறதுக்கு வந்துருக்கிறார். வாங்கோ. அதே மாதிரி சின்ன ஒரு காணொலியாக பதிவு செய்கிறோம். நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. ஒரு 3 நிமிஷம் தான் ஓடி இருப்போம். நல்லா இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் இந்த இஞ்சத்தை நாட்டு கோயின்ஸ் அடிக்கிற இடத்துக்கு போகிறோம். கோயின்ஸ் மட்டும்தான். இங்கே அந்த கோயின்ஸ்கள் தயாரிக்கிற இடம். அதுவும் வந்து பார்லிமெண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் இருக்குது. இங்கே இயற்கையான ஒரு மரத்தை நினைச்சு கூட பார்க்கல. கலர்கள் இருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாரும் வந்து பார்க்குற இடமா. இங்கே பாருங்க, இல்லையே பாருங்க. இதான அங்கே ரப்பரா இல்லாம் பாரு. இந்த டிசைன் இல்லை பேம்பு மாறி கிடக்கான பேம்பு இல்லை. பேம்பு மாதிரி தானே பாரு. இல்லை இல்லை வேற அந்த மரம் அங்கே போறியா கிடக்கு. நான் இலையா பார்த்துட்டு பேம்பு ராயல் ஆஸ்திரேலியன் மின்ட். ம் 60 வருஷமா. இதெல்லாம் கோயின்ஸ் இதெல்லாம் போடப்பட்டிருப்பாங்க. இதில் பாருங்க, இந்த கண்ணாடி இதுக்குள்ள எவ்வளோ கோயின் இருக்கு. இங்கே இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன வட்டமுமே கோயின் தான். அதுக்கு உள்ளே பட்டம், இந்த பட்டத்துக்கு உள்ளே ஒரு சின்ன உள்ளே மாடிக்கி இருக்கு. ஒரு விட்ட வழியும் தெரியாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். வந்தோடனே விசிட்டர் மேப்னு சொல்லி ஒன்று சரி. நம்ம பார்லிமெண்ட்லேயும் அப்படித்தான். மியூசியம் அண்ட் ஃபேக்டரி என்னோட நாங்கள் நடக்கிற அந்த கால் படியிலோட பா என்னடா பாய் சில்லறையா சிதறப்பட்டிருக்கு. இங்கே பக்கத்துல டிசைன். ஓ என்னடாப்பா கோயின்ஸாலே அலங்காரப்படுத்து எல்லா லோ லைட்டில் உண்மையான கோயினை பற்றி அப்படி செய்யறீங்க. இந்த கோயின்ஸ் இந்த ஆரம்ப இதில் தான் போடப்பட்டிருப்பேன். என்ன மூலப்பொருட்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறதெல்லாம் போடப்பட்டிருக்கு. இது இந்த மாதிரியே என்னென்ன விஷயம் இருக்குது அதுலேயே. இங்கே ட்ரெடிஷனல் வச்சு உருவாக்கி இருக்கணும். அந்த கோயின்ஸ் எல்லாம் வந்து 5 ரூபா குத்தி 50%. இதில் இந்த மாடலும் கீறியும் போட்டுருக்கு. என்னென்ன விஷயம் இருக்கோ பெஞ்சில் ஸ்கெட்ச் பண்ணதுலேருந்து கிடக்கு. ஃபுல் பேப்பர் கட்டிங்கள் அது இது எல்லாம் கிடக்கு.
இது என்ன பார்க்குறீங்க? கோயின் இப்போ இதை எடுக்கலாம் நீங்கள் 5 செலக்ட் பண்ணி ஓ டிசைன் என்னென்ன டிசைன் நாங்கள் வந்து பார்த்து தயாரிக்கிறது. நான் செய்கிறது இதில் வந்து ஷேப் என்ன மாதிரி ஷேப்பில் செய்ய போகிறோம்ன்றதை பார்க்கலாம். வந்து ஃபொல்லியாக ரவுண்டாக இதாண்டு பார்க்கலாம். இஞ்சி வருமா என்ன மெத்தடில் செய்ய போகிறோம். சும்மா கேம் மாதிரி கோல்டு நாங்கள் சும்மா இதில் நாங்கள் டிசைன் பண்ணுறோம். இது நாங்கள் இது பண்ணிவிட்டு இது பிரிண்ட் கொடுத்தா அங்கே வேறு அப்படி பே பண்ணி அந்த கோயினாக தெரியும். ஓ அப்படி தானே பே பண்ணி எடுப்போம். ஓகே இப்போ பிரிண்ட் பண்ணுங்க நீங்கள் $1 அது என்னன்னு பாருங்க. அது மிக்ஸ் அது சேமாக வரே இல்லையா பிச்சு பண்ணி செய்யுது. ஓகே அரே 20 வருஷம் தான் இருக்கு. சரி வருது. கூடி போச்சு மெட்டல் வேறு ஒன்று நானும் செய்துவா. ரீஸ்டார்ட் கிடக்கு. ரைட் 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 ரைட். ஒரு இது பண்ணுறது சென்டிட்டு கொடுக்கோ ரோயல் மின்ட் போயிட்டு தானே இங்கே போயிட்டு ஓகே உங்களுக்கு போயிட்டா $1 டிசைன் இல்லை இல்லை அதில் இருக்கு சாமி 10 ரூபா ஒரு கோயில் வந்து 10 ரூபா டிசைன் பண்ணு சொல்லுவாங்க அதை தான் தராங்க. இல்லை உண்மையாக டிசைன் டிசைன் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்குதா என்ன வச்சுக்கிறேன். அதுக்கு இதாங்க ரெடியாக இருக்குங்க இந்த இதில் இருக்கு. அப்படியா அப்படி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சில நேரம் இதுதான் அதற்கு தராங்க. இது என்ன உண்மையாக தருவாங்களேன்னு ஒரு கேம் மாதிரி ஒன்று போகுது. நாங்கள் செய்தாங்க ஒரே நேரத்தில் 2 ஏராளமான கோயின்ஸ் இந்த இஞ்சத்திய அடையாளங்களோட இயற்கையோட கங்காருகள் எல்லாம் பொறிக்கப்பட்டு மரங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு அப்படி உருவாக்குறாங்க. இங்கே ஃபேக்ட்ரியும் பார்க்கலாம் பாருங்க. கோயின்ஸ் உருவாக்குற அந்த ஃபேக்ட்ரி என்ன நடக்குன்றெல்லாம் காட்டப்பட்டுருந்துச்சு. நாங்கள் நடந்து போயிக்கு முன்னுக்கு ஆரம்ப போயில் வந்து இந்த கோயின்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு வரலாறுலாம். திருப்பி இப்படி கண்ணாடிக்குள்ளால பார்க்கலாம் 2 பக்கம் எப்படி உள்ளே என்ன நடக்குதோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ வேலை டைம் முடிஞ்சதா வேலை ஆக்களை காண இல்லைண்ணா. அந்த பக்கம் கோயில் இருக்கு பாருங்க. பிரிண்ட் பண்ண இருக்கு. இந்த கோல்பாய் ஓ கோயின்ஸ்லாம் கடை இருக்குல்ல. இங்கே மெட்டல் என்ன வேறு செய்யறேன்னு பார்க்குறீங்க. கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னா நான் ஓப்பன் ஆகிடுவேன். பெரிய ஒரு தேசம். செய்திட கடை கச்சம் இதுக்குள்ள தான் வந்து விழுகிறாங்க அப்படி. இங்கே வந்து விழுகிறேன் வட்டி 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 இவ்வளோ கோயிலும் ஒரே இது பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஓ தண்ணி இந்த ஆரஞ்சு பார்க்க போறீங்க. இந்த வீடியோ அதான் இதில் என்ன நடக்குதோ காட்டி இருக்கு. கட்டவும் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மிஷின் பார்க்குறீங்க நான் கேட்குறேன்னா விளங்கப்படுத்த தேவையில்லை. நாங்களே ஓ கயன் 4ஆம் தான் இதில் கோயில் சுருவாக்கப்படுது. அப்படி என்ன அப்படி இல்லை நெஞ்சு பேர் என்ன எப்படா புதுசாக டஸ்ட் அடிக்காக கிடக்கும் உனக்கு.
இவ்வளவு என்ன பாவனைங்க என்ன தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் சொத்தியா வந்தது தெரியல மிக பேஸ்ட் தூக்கி போடுறாங்க தெரியும் இல்லை இப்போ வேலை நாள் முடிஞ்சுதாம்டா. சரி அப்படி வருஷம்புல அடிச்சோன்னு அப்படியே அடிப்பேன் அந்த அளவுக்கு தான் அடிப்பேன் கோயின்ஸ்லேயே இத்தனை $1 தான் அடிப்பேன் இந்த இயருக்கு ஏற்ற தான் அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க. ஆமாம் போ வலிக்கிறோம். இது என்ன கேமோ சின்னாக்கள் ஒன்று வந்து சின்னாக்கள் இருந்தால் அதில் ரோயிங் பண்ணுறதுக்கெல்லாம் விடப்பட்டுருக்கு. இறங்கி வந்த உடனே அந்த ஒவ்வொரு வருஷத்தின் கோயின்ஸும் டேட்டோட அடிக்கப்பட்டு இங்கெல்லாம் நினைக்கிறேன் விற்கணும் போட நினைவு பாருங்க. 1965 இதில் கீழே 96 வரையும் இந்த இதுக்குள்ளே இருக்குது. இஞ்சி வேறு ஒவ்வொரு வருஷத்தான் கோயின்ஸும் இருக்குள்ளே. அதில் இந்த கிஃப்ட்டுகள் அதுகள் பாருங்க. வர சுற்றுலா பயணிகள் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி செட்டப் வச்சுருக்கேன் பொம்மைகள். இதில் மிச்சம் கிடக்கு 97லேருந்து 2024 25 கிடக்கு. எல்லாத்துலேயும் கூடுதலான இதில் பார்த்தீங்கன்னா கங்காரு நெஞ்சத்தின் அடையாளங்களும் கங்காரு உண்டு. தேசிய மிருகம் தானே. இதை பாருங்க. இங்கே அந்த எல்லா $1 எல்லா கோயின்ஸையும் வந்து அப்படியே சேர்த்து கிப் மாதிரி விற்கணும். ஒன்று 40 ரூபா அவ்வளோ. இதில் முக்கியமான கோயின்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா கோயின்ஸும் கூட தானே இதே மாதிரி தான் எல்லாம் கொண்டு தான் 2 கொண்டு தான் நினைவாக வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி $40 ஆனால் இது ஆஸ்திரேலியன் நினைவாக கொண்டு போய் வச்சிருக்க போகிறோம். ரேஷன் வாங்கி தந்துருக்குறோம். எல்லாம் க்ளோஸ். சரி நாங்கள் இதுலேருந்து வலிக்கிறோம். கோயின்ஸ் அடிக்கிற இடம் பார்த்தாச்சு. இது ஒரு சின்ன ஒரு காணொலியாக பதிவு செய்கிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். இதில் ஒரு சைக்கிளை பற்றி கதைக்கணும். இந்த சைக்கிள் நாங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டு ஓடி திரியலாமா? இந்த இங்கே இதான் இந்த சைக்கிள். இந்த சைக்கிள் தான் இது. இந்த இதில் ஒரு ஹெல்மெட்டும் கொடுத்துருக்கேன்னு. ஆனால் அப்போ போட்டோன்னா கலர் அப்பன் இருக்கு. அப்போ எடுத்து ஸ்கேன் பண்ணணும். கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னு இந்த ஹெல்மெட்டும் கலட்டுப்படுவோம். கலட்டுப்பட்டு கொழுகி கொண்டு நாங்கள் விரும்பின இடத்துக்கு அதில் போயிட்டு அங்கே நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கேயே இதை விட்டுட்டு போகலாம். நல்ல சின்ன சைக்கிள். எல்லா இடமும் இருக்குது. மோட்டார் தான் ஒரு இதில் நினைக்கிறேன் பல நாடுகளில் இருக்க மாட்டேங்கிறேன். அவரு தெரிஞ்ச நாடுகளில் கட்டாயம் இது இருக்கு. நல்ல ஒரு ஐடியா. நாங்கள் கொண்டு போய் எங்கட வீட்டடியில் விட்டால் கூட இதில் நான் நினைக்கிறேன் அந்த ஜிபிஎஸ் அந்த இது செட் பண்ணி வச்சிருக்கிறபடியால் இந்த சைக்கிள் எங்கே நிற்குதுன்னா வைக்க தெரியுமா? அங்கே அதால் எங்கேயும் விட்டுட்டு போகலாம். இங்கே இந்த களவு எழுதல் ஒன்றும் இல்லை தானே. நல்லா இருக்கு நம்பிக்கை. வீட்டுல பாத்தீங்கன்னா வேலி இல்ல, ஒரு மதில் இல்ல, இருந்தாலும் இப்படி ஒரு வடிவு காணி கீழே மட்டும் தான் இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையா தான் இங்க இருக்கு. ஹலோ. இப்போ இந்த கோயின் தயாரிக்கிற இடத்த பார்த்துட்டு வலிக்கிட்டோம் வீட்டை. இங்கே பாருங்க இடத்த உள்ளுக்குள்ளேயே. மரத்தை பார்க்க ஆசையாக கிடக்கு. மரம் நல்ல கலரப்பா, ஒரு ரெட் கலர் அடிக்குது. சிவத்த கலர்ல இருக்கு. இந்த வாகனத்தில் தான் திரியிறோம் எல்லா இடம். வோல்வோ நேசன் இந்த கார்லாம் திரியிறோம். போமா ரைட். இது இங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ். என்ன செய்யறாங்கன்னா குடிச்சிட்டு சொல்றோம். கைக்கும் ஒரேஞ்சு தோலெல்லாம் சேர்த்து ஒரு அடி அடிக்கிறதாம். இனிப்புக்கு இனிப்பு ஒன்றும் போடுறது இல்லை. ஒரிஜினல் ஒரேஞ்சா அப்படி எடுக்கிறது. இது இங்கே எல்லா இடமும் விற்கிறாங்க. அது மாதிரி இளநியும் அப்படித்தான். காலம் பொழுதுல வந்து இளநீ குடிச்சினாங்க. இளநியும் ஒரு கண்ணாடி பொத்துலக்கு அடைச்சி விற்கணும். அந்த இளநியில் எப்படி வழுக்கல்
இந்த கயரெல்லாம் சேர்ந்து வருமோ அதெல்லாம் சேர்த்து அப்படி அடிபடும், இனிப்பொண்ணும் போடாம. அதே மாதிரி தான் இது முறைஞ்சு. இப்படியான ஜூஸ்களும் இயற்கையான ஜூஸ்களும் இங்கே இருக்கு.